கார்த்திகை தீபத்தின் மகிமை குறித்து காஞ்சி மகாபெரியவர் சொல்லும்போது, இந்த கார்த்திகை தீபத்தை எந்த ஜீவன் பார்த்தாலும் அதற்கு நித்திய ஸ்ரேயஸ் உண்டாகும் என்று சாஸ்திரங்களை சுட்டிக்காட்டி சொல்லியிருக்கிறார். நன்றி. விகடன். அதாவது தர்ம சாஸ்திரத்தில் உள்ள ஸ்லோகம் ஒன்றை எடுத்து காட்டுகிறார். கீடா பதங்கா மசகாச்ச விருஷா ஜுலே ஸ்தலே ஏ நிவாசந்தி ஜீவா திருஷ்ட்வா பிரதீபம் நச ஜன்ம பாஜா பவந்தி நித்யம் ஸ்வபாசா ஹி விப்ராஹி. இந்த ஸ்லோகத்தின் கருத்தை விளக்கும்போது, புழுக்களோ பக்ஷிகளோ அல்லது ஒரு கொசுவாகத்தான் இருக்கட்டும், அந்த கொசுவோ நம் மாதிரி உயிரில்லை என்று நினைக்கப்படுகிற விருஷமோ இன்னும் ஜலத்திலும் பூமியிலும் எத்தனை தினுசான ஜீவராசிகள் இருக்கின்றனவோ அவற்றில் எதுவானாலும் அதுவோ மனுஷங்களுக்குள்ளேயே பேதம் இல்லாமல் எவனானாலும் சரி, உயிர் இனங்கள் எதுவானாலும் சரி, இந்த தீபத்தை பார்த்துவிட்டால் அந்த ஜீவனுடைய சகல பாபங்களும் நிவிருத்தியாகி இன்னொரு ஜென்மா எடுக்காமல் நித்தியான ஆனந்தத்தில் சேரட்டும் என்று இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்கிறார். இது ஆலயங்களில் ஏற்றப்படும் தீபங்களை தரிசனம் செய்வதால் மாத்திரம் இல்லை, நம் வீடுகளிலும் சிவநாமம் சொல்லிக்கொண்டே நாம் ஏற்றி வைக்கும் ஒவ்வொரு தீபத்துக்கும் இது பொருந்தும். இந்த பௌர்ணமி தினத்தில் இறைவனை நினைத்து ஒரு விளக்காவது ஏற்றி ஒளி பெருக செய்வதன் மூலம் பெரும் பலன்களை அடையலாம் என்கின்றன புராணங்கள். நன்றி. வணக்கம்.